இம்மீடியட் இன்ஃபரன்சஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அது பேஸ் பண்ணிவிட்டு சிலது உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்தா நல்லா இருக்கும்னுட்டுன்னு இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நார்மலாக 2 or more ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்போது இஃப் இட் இஸ் நாட் பீன் ப்ராப்பர்லி அலைன், ப்ராப்பராக அலைன்மெண்ட் ஆகலைன்னா என்ன செய்யலாம்னு சொல்லியிருக்கோம். யூ கேன் மேக் ப்ராப்பர் அலைன்மெண்ட் பை இன்டர்சேஞ்சிங் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பை கன்வெர்ட்டிங் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பை போத் அன்னிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இன்டர்சேஞ்சிங் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான் இதுவரை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். பை கன்வெர்ட்டிங்காக நம்ம கம்ப்ளீட்டாக இம்மீடியட் இன்ஃபரன்சஸ் டிஸ்கஸ் பண்ணோம். என்னெல்லாம் இருக்குமா இம்மீடியட் இன்ஃபரன்சஸில்? அது 2 டைப்ஸ். என்னான்ட்டு இம்ப்ளிகேஷன்ஸ், கன்வர்ஷன்ஸ். இம்ப்ளிகேஷன்ஸ் அண்ணா சேம் சப்ஜெக்ட் சேம் ப்ரெடிகேட், கன்வர்ஷன்ஸ் அண்ணா சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ ஏ இஸ் டைரக்ட்லி இம்ப்ளைட் பை ஐ, இ இஸ் டைரக்ட்லி இம்ப்ளைட் பை ஓ. ஸோ இது மட்டும்தான் இம்மீடியட் இன்ஃபரன்சஸில் இம்ப்ளிகேஷன்ஸில் இருக்கிறது. ஸோ சேம் சப்ஜெக்ட் அண்ட் சேம் ப்ரெடிகேட், A is implied by I and E is implied by O. Everything is there, something is there is always true. When nothing is there, something is not there is always true. இதுதான் நான் டிஸ்கஸ் பண்ணோம் immediate inferencesல. அதில் implicationஸ்ல conversions என்ன வந்திருக்குமா? A can be converted into I and E can be converted into E and also O and I can only be converted into I இல்லையா? O cannot be converted. ஸோ இது தவிர immediate inferencesல எதுவுமே கிடையாது. நான் இண்டிவிஜுவலாக கொடுத்துட்டு இதிலிருந்து immediate inferences இன்னெல்லாம் வரும்ன்றது நம்ம 1 by 1 நம்ம எக்ஸாம்பிளோட சால்வ் பண்ணுறோம். ரொம்ப டீட்டெயிலாக எதனால கொடுத்துட்டு இருக்கேன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுமா. ஸோ எக்ஸாம் பொறுத்த வரலும் நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பேஸ் புரியலன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்கிற பசங்க பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செஷன் போயிடுங்க. ஸ்லோவாக கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நல்லபடியாக புரியணுன்ற மாதிரி இருந்தது. இல்லை சார் டீட்டெயிலாக நான் கற்றுக்கணுமா, 1 by 1 நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்காக தான் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களாமா? ஸோ இம்மீடியட் இன்ஃபரன்சஸ் இந்த எல்லா கொஷனுக்கு இப்போ நான் ஆன்சர்ஸ் 1 by 1 சொல்லிகிட்டே நான் போடுறேன். பாருங்க, கிளியர் கட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தது நான் திருப்பி சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதோட நம்ம முடிப்போம் இல்லையா? அது வரலும் கண்டிப்பாக நீங்கள் நான் என்ன சொல்லியிருக்கிறது நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸோட முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம போகும்போது 2 ஸ்டேட்மெண்ட்டு அதுக்கு மேலே வரும்போது ஸோ ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருக்கணும். அப்படி இல்லைனா என்ன செய்யலாம்னா கன்வர்ஷன்ஸ் கூட செய்யலாம்னு சொல்லியிருக்கோம். இன்டர்சேஞ்சு இல்லைனா கன்வர்ஷன்ஸ். அது எப்படி செய்கிறதுன்ட்டு டீட்டெயிலாக 1 by 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வரீங்க. சரிங்களாமா? இப்போ 1 by 1 நம்ம இம்மீடியட் இன்ஃபரன்சஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம எழுத போகிறோம், கற்றுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், சம் ப்ளூ இஸ் பிளாக். ஐ ஸ்டேட்மெண்ட். ஐ கேன் ஓன்லி பி கன்வெர்டட் இன்டு ஐ இல்லையா? ஸோ அப்போ என்ன எதோனோமா ஐ கேன் ஓன்லி பி கன்வெர்டட் இன்டு ஐ. அது தவிர ஐலேருந்து நம்ம எதுவுமே கிடையாது இம்மீடியட் இன்ஃபரன்சஸ். ஸோ சம் பிளாக் இஸ் ப்ளூ. எப்படி எழுதலாம் ஐ வேணா? சம் பிளாக் இஸ் ப்ளூ. அப்போ எக்ஸாமில் நம்ம பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட்ஸில் சம் ப்ளூ இஸ் பிளாக் என்ற ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா கன்க்ளூஷனில் சம் பிளாக் இஸ் ப்ளூ இருந்ததுன்னா அது ரைட் ஆன்சர்னு சொல்ல போகிறோம். இப்போ எதுவுமே கவலையே பட தேவையில்ல. எப்படி இருக்கும் எக்ஸாம் பேப்பர், எப்படி இருக்கும், அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்ட்டு சொல்கிறது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. எல்லாமே டீட்டெயிலாக 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் திருப்பி. சரிங்களா? ஸோ பாருங்கள் 44 ஏ. ஏ என்ன வருமா இம்மீடியட் இன்ஃபரன்சஸில்? ஸோ 2 இல்லையா? இம்ப்ளிகேஷன்ஸ், கன்வர்ஷன்ஸ். இம்ப்ளிகேஷன்ஸ் அண்ணா சேம் சப்ஜெக்ட் அண்ட் சேம் ப்ரெடிகேட். whenever everything is there, something is there is always true இருக்கு இல்லையா? ஸோ when nothing is there, something is not there is always true. 2 மட்டும் தான் இருக்கு இம்ப்ளிகேஷன்ஸில். ஸோ ஏ என்ன? ஏ இஸ் டைரக்ட்லி இம்ப்ளைட் பை ஐ அண்ட் ஏ கேன் பி கன்வெர்டட் இன்டு ஐ இல்லையா? ஸோ ஏ இஸ் டைரக்ட்லி இம்ப்ளைட் பை ஐ என்ன வரும்? சம் yellow is green. Some yellow is green. A can be converted into I என்ன வருமா? some green is yellow. some green is yellow. So ஏலிருந்து how many statements வரும் immediate inferencesலனா 2. ஐலிருந்து 1 மட்டும்தான். ஏன்னா I can only be converted into I. A is implied by I. A can be converted into I. அடுத்தது some red is not purple. O cannot be converted இல்லையா? O cannot be converted. cross mark போட்டேன். அடுத்தது பாருங்க, no orange is apple. ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஈ ஸ்டேட்மெண்ட். இதுக்காண்டி கரெக்டாக உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுனாவே ஆல்மோஸ்ட் யூ ஆர் டன். ஸோ இம்மீடியட் இன்ஃபரன்சஸ் நல்லபடியாக பார்த்துக்கோங்க, நல்லபடியாக கற்றுக்கோங்க. ஸோ இ என்னவே இ இஸ் டைரக்ட்லி இம்ப்ளைடு பை ஓ. when nothing is there, something is not there is always true இல்லையா? ஸோ இ இஸ் டைரக்ட்லி இம்ப்ளைடு பை ஓ. இ கேன் பி கன்வெர்டட் இன்டு இ அண்ட் ஆல்சோ ஓ. பாருங்க, இ இஸ் டைரக்ட்லி இம்ப்ளைடு பை ஓ ஸ்டேட்மெண்ட். அப்போ என்ன வருமா? சம் orange is not apple.
is directly implied by O. E can be converted into E first இல்லையா? So அப்ப என்ன வரும்? No apple is orange. And also O. E can be converted into E and also O. அப்ப என்ன வரும்மா? Some apple is not orange. Some apple is not orange. இலிருந்து how many immediate inferences are there மா? 3 இருக்கு இல்லையா? ஸோ ஐலிருந்து 1 மட்டும்தான், ஏலிருந்து 2, ஈலிருந்து 3, ஓலிருந்து எதுவுமே கிடையாது. இங்கே தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுது. சார் சம் ஆரஞ்சு இஸ் நாட் ஆப்பிள் எதிர்க்கீங்க, சம் ஆப்பிள் இஸ் நாட் ஆரஞ்சுன்னு எதிர்க்கீங்க, இங்கே இன்னும் ஓ கேனாட் பி கன்வெர்டட்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஓ இண்டிவிஜுவலாக தனியாக கொடுத்தா ஓ ஷுட் நாட் பி கன்வெர்டட். சரிங்களா? ஓவை நீங்கள் திருப்பி கன்வெர்ட் பண்ணி எழுதக்கூடாது. இ ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் ஈலிருந்து நீங்கள் கன்வர்ஷன் இ எழுதிக்கலாம், டைரக்டாக இம்ப்ளைடு பை ஓ எழுதிக்கலாம், கன்வர்ஷன் ஓவும் எழுதிக்கலாம். இங்கே தான் உங்களுக்கு ஓ ஸ்ட்ரைட்டு வரும், ஓ ரிவர்ஸு இருக்கு இல்லையா? ஸோ ஓ ஸ்ட்ரைட்டு சம் ஆரஞ்சு இஸ் நாட் ஆப்பிள், சம் ஓ ரிவர்ஸ் சம் ஆப்பிள் இஸ் நாட் ஆரஞ்சு ரெண்டுமே வரும் இ ஸ்டேட்மெண்ட் தனியாக இருக்கும்போது. ஓ ஸ்டேட்மெண்ட் தனியாக இருந்தால் ஓ ஷுட் நாட் பி கன்வெர்டட். இதுதான் நீங்கள் எப்பவுமே மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. புரியுதாமா? அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடலாமா? ஸோ பாருங்கள் நெக்ஸ்ட் சம் வாட்டர் இஸ் அ ஸ்வீட். திருப்பி ரிப்பீட் தான் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் கொடுத்துட்டு ஏன்னா உங்களுக்கு கிளாரிட்டி வரணும்ன்றதுக்காக. சரிங்களா? ஐ கேன் ஓன்லி பி கன்வெர்டட் இன்டு ஐ இல்லையா? அப்ப என்ன வரும் பாருங்க, ஐ கேன் ஓன்லி பி கன்வெர்டட் இன்டு ஐ. அப்ப என்ன வரும் பாருங்க, சம் ஸ்வீட் இஸ் வாட்டர், சம் ஸ்வீட் இஸ் வாட்டர். I can only be converted into I, some sweet is water. அடுத்தது பாருங்க, all gold is silver. A is implied by I. அப்ப என்ன வரும் நம்ம ஃபர்ஸ்ட், some gold is silver. A can be converted into I, some silver is gold. இங்கே என்ன எழுதிருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம எழுதிருக்கோம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வேர்ட்ஸ் அது மாற்றி நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா டீப்பாக நிறைய எக்ஸாம்பிளோட சால்வ் பண்ணுறதுக்காக. சரிங்களா? அடுத்தது பாருங்க, சம் ஏ இஸ் நாட் பி. ஓ ஸ்டேட்மெண்ட் இருந்தாவே என்ன, நோ கன்வர்ஷன். ஓ தனியாக இருந்ததுன்னா ஓ கேனாட் பி கன்வெர்டட். சரிங்களா? அடுத்தது நோ கியூ இஸ் பி. ஃபர்ஸ்ட் டைரக்டா இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன வரணுமா, இஸ் டைரக்ட்லி இம்ப்ளைடு பை ஓ. அப்ப என்ன வரும், சம் கியூ இஸ் நாட் பி, சம் கியூ இஸ் not P. E can be converted into E. Conversion of E na subject and predicate மாறணும். என்ன வரும், no P is Q. அதே மாதிரி E can also be converted into O. அப்ப என்ன வரும் பாருங்க, some P is not Q. So இங்க பாத்தீங்கன்னா O என்ற ஸ்டேட்மெண்ட் some Q is not P இருக்கு, some P is not Q இருக்கு. ஸோ அதனால அது பேஸ் பண்ணிட்டு O can be converted என்ற மாதிரி நினைக்காதீங்க. இது எதுலேருந்து டிரைவ் பண்ணியிருக்கோம்னா E ஸ்டேட்மெண்ட்லேருந்து. சரிங்களா? தனியாக O ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது that should not be converted. இதுதான் நான் அடிக்கடிக்கு சொல்லிட்டே இருக்கேன். அப்படியே மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபைனலாக என்ன இருக்குமா, some G is not E. என்னவே என்ன, O cannot be converted. O cannot be converted. So I statement linde I can only be converted into I இல்லையா? A linde A is implied by I, A can also be converted into I. So ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வரும் immediate inferencesல. அதே E ல என்ன வரும்மா, E is implied by O, E can be converted into E and also O. எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் வருது, 3. I லிருந்து 1 மட்டும்தான், A லிருந்து 2, E லிருந்து 3, O லிருந்து எதுவுமே கிடையாது. கிளியரா? இதே மாதிரி இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் சால்வ் பண்ண போறீங்க. அதுக்கு அடுத்தது அது என்னன்றது டிஸ்கஸ் பண்ணுறோம். ஏற்கனவே ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது திருப்பி சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், அதுவும் நோட் பண்ணிட்டு நீங்கள் தானாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம என்னன்றது 1 by 1 நம்ம இதுவும் பார்த்துட்டோம்னா முன்னாடி போகும்போது இது இம்மீடியட் இன்ஃபரன்சஸ்ல எந்த டவுட்டும் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ பாருங்க, 52 நோ அனிமல் இஸ் பேர்ட், 53 some gray is green, 54 all violet is pink. அடுத்தது 55 blue is pink. மறக்கல இல்லையா? எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா என்னவா எடுக்கணுமா, ஏ ஸ்டேட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். அதுதான் பார்த்துருக்கோம். அடுத்தது பாருங்க, மெனி ஒயிட் இஸ் கிரீன், மெனி அன் இருக்கும்போது என்னவா எடுக்கணுமா, ஐ ஸ்டேட்மெண்ட்டாக எடுக்கணும். ஸோ அது நீங்கள் மறக்கலன்னு நினைக்கிறேன், மறக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஓன்லி பர்பிள் இஸ் ஆரஞ்ச், ஓன்லி என்னவே எப்படி எடுக்கணுமா, ஏ ரிவர்ஸ். அப்போ என்ன வரணும், ஆல் ஆரஞ்ச் இஸ் பர்பிள்ன்ட்டு எடுக்கிறீங்க. சரிங்களா? அடுத்தது நோ கே இஸ் எம், 58 59 some W is not Y,
60 லாஸ்ட் ஒன் 60 நோ லைட் இஸ் டார்க். ஸோ எல்லாத்துக்குமே இமீடியட் இன்ஃபரன்சஸ் செய்துறீங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் முடித்த உடனே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆமாம், முடிச்சிட்டிங்களா? ஆன்சர்ஸ் எல்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டவுட்டும் இல்லாமல் எல்லாருமே ஆன்சர்ஸ் போட்டிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு வாட்டி எல்லாம் செக் பண்ணிடலாமா? நான் போர்ட் மேலேயே எல்லாமே போட்டேன், ஆன்சர்ஸ் எல்லாமே. ஒரு வாட்டி என்னான்றது ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குமா? நோ அனிமல் இஸ் பேர்ட் இஸ் டைரக்ட்லி இம்ப்ளைடு பை ஓ. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ளிகேஷன்ஸ் போட்டுக்கோங்க, அதுக்கு அடுத்தது கன்வர்ஷன்ஸ் போட்டுக்கோங்க. இது ஈஸியாக இருக்கும். ஒரு ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணணும்னா அவசியம் எதுவும் கிடையாது, இதுதான் ரூல்ன்றது எதுவும் கிடையாது. ஸோ இது மாதிரி ப்ரொசீட் பண்ணிங்கன்னா நீங்கள் மறக்காமல் இருக்கும் என்ன நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்கன்றது. சரிங்களா? ஸோ இம்மீடியட்லி implied by O. So some animal is not bird. E can be converted into E. No bird is animal. அதே E திருப்பி E can be converted into O also. So some bird is not animal. அப்படி இல்லைன்னா எப்படி நான் வச்சுக்கலாம்? E can be converted into E. இங்க E வந்திருக்கு இல்லையா? இந்த E லிருந்து டைரக்டா நம்ம implied by O. E என்னவே directly implied by O. So இதிலிருந்து நீங்க O எடுத்தாலும் some bird is not animal. அப்படியும் நீங்க நினைச்சுக்கலாம் இல்லையா? So டைரக்டா O straight O reverse ன்னு எழுதிடலாம். நீங்க பிரச்சனையே கிடையாது. E reverse எழுதிடலாம். புரியுதாமா? ஸோ வேறு எந்த லாஜிக் எதுவும் நான் டிஃப்ரெண்ட்டாக சொல்லலை. உங்களுக்கு எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஈல இமீடியட் இன்ஃபரன்சஸ்னா எவ்வளோ வரும்னா 3. ஒன்று இஸ் டைரக்ட்லி இம்ப்ளைடு பை ஓ, இ கேன் பி கன்வெர்டட் இன்டு இ அண்ட் ஆல்சோ ஓ. இதில் தான் ஓ ஸ்ட்ரைட்டு இருக்குது, ஓ ரிவர்ஸ் இருக்குது. பட் தனியாக ஓ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா ஓ ஷுட் நாட் பி கன்வெர்டட். அதுதான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இங்கே தான் ஓ ரிவர்ஸ்ன்றது வரும். இதுலேருந்து இது எடுக்கல, ஈலேருந்து தான் இது எடுத்திருக்கிறது. சரிங்களாமா? அடுத்தது பாருங்க, சம் கிரே இஸ் green. I can only be converted into I. So அதனால some green is grey டைரக்டாவே சொல்லிடலாம். அடுத்தது all violet is pink. A is directly implied by I. A can be converted into I. So some violet is pink, some pink is violet. இல்லையா? அடுத்தது பாருங்க, blue is pink. எதுவுமே மென்ஷன் பண்ணல சப்ஜெக்ட் முன்னாடினா அது ஏ ஸ்டேட்மெண்ட்டாக எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஆல் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம், பண்ணிக்காமையும் இருக்கலாம். பட் ஏ ஸ்டேட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிட்டு நீங்க சால்வ் பண்ணணும். என்ன வரும்? இமீடியட் இன்ஃபரன்சஸ் some directly implied by I. Some blue is pink. Conversion, some pink is blue. அடுத்தது many white is green. அப்படின்னா என்னமா? some white is green ante தான். So I can only be converted into I. என்ன வரும்? some green is white. அதுக்கு அடுத்தது only purple is orange. only அண்ணாவே என்ன சொல்லியிருக்கேம்மா? A reverse நீங்க எழுதிக்கணும். So subject predicate ஆயிடும், predicate subject ஆயிடும், A reverse. அப்ப என்ன ஆயிடும்? all orange is purple. இதோட meaning all orange is purple. இதிலிருந்து immediate inferences. First implication, same subject and predicate. A is implied by I. some orange is purple. A can be converted into I. some purple is orange. சார் டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லையே, ஓன்லி பர்பிள் இஸ் ஆரஞ்சுக்கும் ஆல் ஆரஞ்சு இஸ் பர்பிள் மாற்றிக்கிறதுக்கு இமீடியட் இன்ஃபரன்சஸில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது இல்லையான்னா கண்டிப்பாக கிடையாது, எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதனாலன்னா 2 இல்லை அதுக்கு மேலே ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்போது நீங்கள் ஓன்லியை நீங்கள் ஏ கன்வர்ஷனாக போட்டுக்கிட்டா அது ப்ராப்பர் அலைன்மெண்ட் ஆகுமோ ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா 2 ஏ ஸ்டேட்மெண்ட்டு காமன் டேர்ம் ப்ரெடிகேட் ஆயிருந்தால் உங்களுக்கு எப்போத்துக்குமே கன்க்ளூஷனே வராது பேஸ்ட் ஆன் 6 ரூல்ஸ் அன்ட்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? போத் ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் காமன் டேர்ம் ஆஸ் ப்ரெடிகேட் யூ வில் நெவர் கெட் அ கன்க்ளூஷன் பேஸ்ட் ஆன் 6 ரூல்ஸ் அன்ட்டு. அந்த இடத்துலலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. நீங்கள் ஓன்லியே வச்சுக்கிட்டு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் போட்டாலும் ஓன்லி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஏவா மாற்றிக்கிட்டு இமீடியட் இன்ஃபரன்சஸ் போட்டாலும் தப்பு எதுவும் கிடையாது. பட் உங்களுக்கு 2 and more ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்போது அங்கே உங்களுக்கு இடிக்கும். அதனால முதல்ல நீங்கள் ஓன்லியை கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணலாம். சரிங்களாமா? இங்கேனா எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அடுத்தது பார்க்கலாமா? no k is m is directly implied by o, e can be converted into e and also o. so some k is not m, no m is k. இதிலிருந்து some m is not k. புரியுதாமா? ஸோ ஃபைனலாக 59 some w is not y. o ஆனாவே o cannot be converted. இதுதான் எப்பவுமே மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. o எப்பவுமே o ரிவர்ஸாக போடக்கூடாது. இங்கே போட்டிருக்கு எப்படின்னா இ பேஸ் பண்ணி தான் இங்கே போட்டிருக்கு, ஓலேருந்து கிடையாது. சரிங்களா? o cannot be converted. கடைசியில் no light is dark, the last question here. so some light is not dark is implied by o, e can be converted into e. no dark is light and also o some dark is not light. so o straight o reverse போட்டுட்டு e reverse போட்டுடணும். சரிங்களா? ஸோ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாலும் பரவாயில்ல. ஸோ இங்கிருந்து ஏலேருந்து how many are there னா 2, ஈலேருந்து 3, ஐலேருந்து 1 மட்டும்தான். ஐலேருந்து 1, ஏலேருந்து 2, ஈலேருந்து 3 இமீடியட் இன்ஃபரன்சஸ் இருக்குது. சரி
சரிங்களா? அடுத்த क्वेश्चंस பார்க்கலாமா? சோ அடுத்து பாக்கும்போது என்னமா டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ப்ராப்பர்லி அலைன்டா இருந்தா டைரக்ட்டா நீங்க 6 ரூல்ஸ் பேஸ் பண்ணி ஆன்சர் சொல்றீங்க. ப்ராப்பர் அலைன்மென்ட் ஆவலனா என்ன செய்யணும்? You need to make proper alignment. எப்படி? By interchanging the statements, by interchanging any one of the statements, or by converting any one of the statements based on immediate inferences. இல்ல ரெண்டுமே அப்ளை பண்ணி கூட செய்யலாம். இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு கன்வர்ட் பண்ணி கூட நீங்க ப்ராப்பர் அலைன்மென்ட் பண்ணலாம். அது பேஸ் பண்ணி நம்ம கன்க்ளூஷன் எடுக்கிறோம். சரிங்களா? சார் இத மாதிரி எல்லாம் செய்யும்போது நமக்கு டிஃபரண்டான ஆன்சர்ஸ் வருமான்றது ஒரு கேள்வி இருக்கும், ஒரு டவுட் இருக்கும். அது மாதிரி எதுவுமே நடக்காது. உங்களுக்கு யூனிக் ஆன்சர்ஸ் தான் வரும். சோ அதுக்கு சில ரூல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த क्वेश्चंस பார்க்கலாம். சரிங்களா? இம்மீடியட் இன்ஃபரன்சஸ்ல டீடைலா பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இம்மீடியட் இன்ஃபரன்சஸ் என்னான்ட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு டவுட் வராமல் இருக்கிற வரலும் நான் என்னோட முயற்சி எடுத்திருக்கேன். ஹோப் உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ திருப்பி நம்ம will back to two statements and finding out the conclusions. எங்க நிப்பாட்டி இருக்கோமா? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது ப்ராப்பர்லி அலைன்மெண்ட் இல்லைன்னா என்னென்னலாம் செஞ்சிருக்கோம்? by interchanging the statements you can make proper alignment and கத்துனிருக்கோம். by converting also you can make proper alignment, or we can do both, converting செய்யலாம் interchanging செய்யலாம்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் அது பேஸ் பண்ணிட்டு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். எதனாலனா இமிடியேட் இன்ஃபரன்சஸ்ல கன்வர்ஷன்ன்றது நம்ம கத்துக்கணும். எந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்ன்றது அது கத்துக்கிட்டாதான் நம்ம அதுக்கு போக முடியும். அதனால interchanging the statements you can make proper alignment வரலாம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். கன்வர்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தது இதுக்கு வரலான்னுட்டு நம்ம நிப்பாட்டி இருக்கோம் இல்லையா? ஸோ கன்வர்ஷன்ஸ் பேஸ் பண்ணிட்டு இண்டிவிஜுவலா ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் எப்படி எல்லாம் கன்வெர்ட் பண்ணலான்ட்டு. ஒரு வாட்டி திருப்பி என்னன்றது பார்க்கலாமா? ஐ கேன் ஓன்லி பி கன்வெர்டட் இன்டு என்னமா? ஐ இல்லையா? ஐலேருந்து ஐ மட்டும் தான் கன்வெர்ட் பண்ண முடியும். ஏலேருந்து இம்மீடியட் இன்ஃபரன்சஸ் ரெண்டு இருக்கு. எதெல்லாமா? ஏ இஸ் இம்ப்ளைடு பை ஐ, ஏ கேன் பி கன்வெர்டட் இன்டு ஐ. ஈலிருந்து E is directly implied by O, E can be converted into E and also O இல்லையா? ஈலிருந்து 3, ஐலிருந்து 1, ஏலிருந்து 2, ஈலிருந்து 3. ஸோ இம்மீடியட் இன்ஃபரன்சஸ் என்ன? ரெண்டு இருக்கு, இம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் கன்வர்ஷன்ஸ். இம்ப்ளிகேஷன்ஸ் சேம் சப்ஜெக்ட் அண்ட் சேம் ப்ரெடிகேட், கன்வர்ஷன்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் will interchange. Implications everything is there, something is there is always true. A is directly implied by I. When nothing is there, something is not there is always true. E is directly implied by O. A can be converted into I, E can be converted into E and also O. I can be converted into only I. So இதுதான் நம்ம பார்த்திருக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்றோம்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ப்ராப்பர்லி அலைன்டு இல்லைன்னா by interchanging the statements you can make proper alignment. அப்படி இல்லைன்னா கன்வெர்ட் பண்ணி கூட நீங்கள் ப்ராப்பர் அலைன்மெண்ட் செய்யலாம். இல்லைன்னா ரெண்டுமே செய்யலாம் ஒரே வாட்டி. ஒன்னின்மோ கன்வெர்ட் பண்ணிட்டு இன்னொன்னின்மோ இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு ஒரே ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே நீங்கள் ரெண்டுமே இது செஞ்சுட்டு கூட நீங்கள் ப்ராப்பர்லி அலைன்மெண்ட் செய்யலாம். இங்கே தான் சில பேர் கன்ஃபியூஷன் வரும். சார் நம்மளுக்கெல்லாம் யூனிக்காக ஆன்சர் வருமா? எந்த கவலையும் கிடையாதுமா. எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஒரே ஆன்சர் வர்ற மாதிரி தான் இங்கே ரூல்ஸே இருக்கு. அதனால எந்த கவலையும் கிடையாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாருங்க 61 என்ன கொடுத்திருக்கோம்? all blue is black, some blue is brown. all blue is black, some blue is brown. Is it been properly aligned? கிடையாது. ப்ராப்பர் அலைன்மெண்ட் கிடையாது. ப்ராப்பர் அலைன்மெண்ட் என்னவே என்ன? there must be a common term, the common term must be common term இருக்கா? இருக்கு. பட் எப்படி இருக்கும்? நம்ம predicate of the first statement and subject of the second or last statement which will be eliminated in the conclusion. You will be left with the subject of the first statement as the subject, predicate of the last statement as the predicate based on 6 rules. என்ன 6 rules? A plus A plus E, I plus I plus E, E plus A, O star, E plus I, O star. O star என்னமா? O reverse. Subject and predicate of O will be interchanged. இல்லையா? So இங்க பாத்தீங்கன்னா it's not been properly aligned. ப்ராப்பர் அலைன்மெண்ட் பண்ணணும்னா என்ன? இன்டர்சேஞ்சிங் தி ஸ்டேட்மெண்ட்ஸ். இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு ப்ராப்பர் அலைன்மெண்ட் வராது. எதனாலன்னா காமன் டேர்ம் எங்கே இருக்குமா? சப்ஜெக்டாக இருக்கு. ஒன்று ப்ரெடிகேட்டாக போனால் தான் நம்மளால ப்ராப்பர் அலைன்மெண்ட்டுக்கு எடுத்துன்னு வர முடியும். எதனால? காமன் டேர்ம் எப்படி இருக்கணும்? predicate of the first statement and subject of the second statement. அதனால சார் இது நான் predicate-ஆ மாத்திடுறேன், A can be converted into I இல்லையான்னா கரெக்ட் தான். A can be converted into I தான். பட் I plus I என்ன வருமா? no conclusion. I plus I no conclusion. அதே நீங்க I-வை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா I plus A என்ன வரும்?
ஐன்றது ஆன்சர். புரியுதாமா? ஸோ எப்பவுமே நம்மளோட டியூட்டி என்னன்னா ஆன்சர் வரத்துக்கு என்ன வை இருக்கோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சார் ஏ அண்ட் ஐ இருக்கு, நான் ஏவை கன்வெர்ட் பண்ணிடுறேன், ஏவை கன்வெர்ட் பண்ணிட்டா கன்க்ளூஷனே வராது இல்லையா, நம்ம செஞ்சிடலாமே, அது ஏன் தப்பு சார்ன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நம்மளோட டியூட்டி அதுதான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். எப்பவுமே மனசில் வச்சுக்கோங்க, நம்மளோட டியூட்டி என்னன்னா எப்பவுமே ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான். ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வை இருக்கோ அதுதான் நம்ம பார்க்கணும். கண்டுபிடிக்காமல் இருக்கிறது நிறைய வை இருக்கும், அது இல்லை நம்மளோட டியூட்டி. அதுதான் சொன்னாங்க இல்லையா. ஸோ தாமஸ் ஆல்வா எடிசன் 1500 வாட்டி அவர் ட்ரை பண்ணி ஃபைனலாக பல்பு எப்படி எரியும்ன்றது கண்டுபிடிச்சிருக்காராம். அதுக்கு நிறைய பேர் கேட்டாங்க அவரை, என்னப்பா 1500 வாட்டி நீ ஃபெயில் ஆயிருக்கிறியே, உனக்கு எதுவும் ஷேமா இல்லையான்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், சரி பல்பு எரியறதுக்கு உங்களுக்கெல்லாம் நான் கற்றுக் கொடுத்துட்டேன், பல்பு எரியாமல் இருக்கிறதுக்கு 1500 வை எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன வை தெரியும்? ஒன்றும் பல்பு வடிச்சிடலாம், இல்லை ஃபியூஸ் பிடுங்கிடலாம், ஒரு 2-3 வை தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் எனக்கு 1500 வை தெரியும்ன்றாராம். பாருங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக அவர் சொல்கிறாருன்னுட்டு. ஸோ நம்ம டியூட்டி என்னன்னா எதனால் சொல்ல வரேன்னா நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வையோ அது மட்டும்தான் பார்க்கணும். சரிங்களாம்மா? கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கு நிறையா இருக்கும். ஸோ ஏ ஐவா கன்வெர்ட் பண்ணிவிட்டா ஐ ப்ளஸ் ஐ நோ கன்க்ளூஷன், தட்ஸ் இட். இல்லை இங்கே இது வேறு ஏதாவது ஏ ப்ளஸ் ஐயா மாற்றிட்டீங்கன்னாலும் நோ கன்க்ளூஷன். ஏ அண்ட் ஐ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்போது எப்போ கன்க்ளூஷன் வரும்? ஐ ப்ளஸ் ஏ இருந்தால் மட்டும்தான். ஐ ப்ளஸ் ஏ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா பாருங்க. பை இன்டர்சேஞ்சிங் ஆர் பை கன்வெர்ட்டிங் ஐ ப்ளஸ் ஏ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஐ கேன் பி கன்வெர்டட் இன்டு ஐ இல்லையாம்மா? ஐ கேன் பி கன்வெர்டட் இன்டு ஐ. சம் ப்ளூ இஸ் ப்ரௌன் கேன் பி கன்வெர்டட் ஆஸ் சம் ப்ரௌன் இஸ் ப்ளூ. அப்படியே இன்டர்சேஞ்ச் கூட பண்ணிடுறேன் நான் ஒரே வாட்டி. சரிங்களா? ஸோ ஏ அண்ட் ஐ ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் தேர், இன்டர்சேஞ்ச் பண்ணால் மேலே போயிடும் சம் ப்ளூ இஸ் ப்ரௌன்ன்றது. பட் ஐ கேன் பி கன்வெர்டட் இன்டு ஐ இல்லையா? ஸோ அப்போ எப்படி எழுதலாமா? சம் ப்ரௌன் இஸ் ப்ளூ. இப்போ பாருங்க ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருக்கா? ஸோ ப்ரெடிகேட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சப்ஜெக்ட் ஆஃப் தி செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஐ ப்ளஸ் ஏ என்ன வரும்மா? ஐ ப்ளஸ் ஏ என்ன? ஐ என்ன ஆன்சர் வரணும்? சம் ப்ரௌன் இஸ் பிளாக். சம் ப்ரௌன் இஸ் பிளாக். ஆர் சம் பிளாக் இஸ் ப்ரௌன் கூட சொல்லலாம். எதனாலமா? ஐ கேன் ஓன்லி பி கன்வெர்டட் இன்டு ஐ. அதனால ஐ எப்போ இருந்தாலும் ஐ கேன் பி கன்வெர்டட் இன்டு ஐ சொல்லலாம். ஸோ சம் ப்ரௌன் இஸ் பிளாக் ஆர் சம் பிளாக் இஸ் ப்ரௌன். இது மைண்டில் எப்பவுமே ரிஜிஸ்டர் ஆகிடணும், பார்த்துக்கோங்க. இங்கே ஏ அண்ட் ஐ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம இன்னும் செய்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும்னா ஐ ப்ளஸ் ஏன்றது உங்களுக்கு வருமா ப்ராப்பர் அலைன்மெண்ட்லன்றதுக்கு தான் நீங்கள் செக் பண்ணுறீங்க. சரிங்களா? ஏ ப்ளஸ் ஐ வந்தாலும் ப்ராப்பர் அலைன்மெண்ட், நோ கன்க்ளூஷன். அண்ட் ஐ ப்ளஸ் ஐ வந்தாலும் நோ கன்க்ளூஷன். அதனால ஐ ப்ளஸ் ஏவா வரத்துக்கு என்ன வை இருக்கோ அதுதான் நம்ம செக் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கம்மா 62. இது பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வரணும் என்னன்னா போத் ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணீங்கன்னா 13th 14th 21 23 34 35 இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். both A statements common term as predicate, you will never get a conclusion. எப்போதுமே conclusion வராது based on 6 rules. common term predicate ஆயிருந்தா அதே both A statements common term as subject, we do have a conclusion. நம்மளுக்கு conclusion இருக்கு, அந்த first stage பொறுத்து வரலாம். நம்மளுக்கு இப்போதுக்கு conclusion இல்லைன்னுட்டு நினச்சிக்கோங்க. அதுக்கு அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் immediate inferences நல்லா கற்றுக்கின பிற்பாடு எப்படி ஆன்சர் வரும்ன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அது பேஸ் பண்ணிட்டு நம்ம 13th 14th 21 23 34 35 இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கெல்லாம் நான் ஆன்சர்ஸ் ஒன்றுத்துக்கும் எல்லாத்துக்குமே நான் போட்டுட்டு வரேன். இங்கெல்லாம் கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் நான் போட்டுட்டு வரல. அதுக்கடுத்து நீங்கள் அதை செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன ஆன்சர்ன்றது வந்துடும். அதுவும் நான் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் திருப்பி. சரிங்களாம்மா? இப்போ பாருங்கள், ஆல் green is yellow, all green is pink. என்ன சொல்லியிருக்கோங்கம்மா? both A statements common term as predicate, you will never get a conclusion. common term as subject, we do have a conclusion ன்னு சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, A can be converted into I இல்லையா? A can be converted into I. எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் பாருங்க. all green is yellow can be converted as some yellow is green. Now it's been properly aligned இல்லையா? Now it's been properly aligned. What is I plus A ma? I plus A is I. Some yellow is pink.
ஆர் என்ன சொல்லலாமா சம் பிங்க் இஸ் எல்லோன்னு கூட சொல்லலாம். சம் எல்லோ இஸ் பிங்க், சம் பிங்க் இஸ் எல்லோ. இதில் கூட சில டவுட்ஸ் எல்லாம் வரும். சார் ஐ அண்ட் ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்போது நீங்கள் ஐவே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, ஐ ப்ளஸ் ஏவா வர மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறீங்க. அதே ஐ அண்ட் இ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால் எப்படி, ஏ அண்ட் இ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால் எப்படியெல்லாம் நம்ம செய்யணும், இதுக்கன்ட்டு ஒரு ரூல் இருக்குமா? ஐஇஏ ரூல். எதுக்கு ப்ரியாரிட்டி, எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா முதல்ல ஐ ஸ்டேட்மெண்ட்டுக்கு, அதுக்கடுத்தது இ ஸ்டேட்மெண்ட்டுக்கு, அதுக்கடுத்தது ஏ ஸ்டேட்மெண்ட்டுக்குன்ட்டு இதெல்லாம் டீட்டெயிலாக அடுத்த இதில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாம் என்னன்னா போத் ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் காமன் டேர்ம் ஆஸ் ப்ரெடிகேட், போத் ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் காமன் டேர்ம் ஆஸ் சப்ஜெக்ட். அதே மாதிரி ஏ அண்ட் ஐ ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை ஐ அண்ட் ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்போது காமன் டேர்ம் ஆஸ் சப்ஜெக்ட், காமன் டேர்ம் ஆஸ் ப்ரெடிகேட். இது நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் ரெண்டு ஏ ஸ்டேட்மெண்ட்டு இல்லை ஏ அண்ட் ஐ காம்பினேஷனில் எது கொடுத்தாலும் பார்த்த உடனே எப்படி ஆன்சர் பண்ணலான்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்தது வேறு காம்பினேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்போ ரூல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். புரியுதாமா? பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் ஒன் இது உங்களுக்கு போத் ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் காமன் டேர்ம் ஆஸ் சப்ஜெக்ட் வி டு ஹேவ் ஏ கன்க்ளூஷன் இல்லையா? ஸோ என்ன வந்தது? சம் எல்லோ இஸ் பிங்க்னு வந்தது. சம் எல்லோ இஸ் பிங்க். ஸோ இது பார்த்த உடனே கூட நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். போத் ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் காமன் டேர்ம் ஆஸ் சப்ஜெக்ட் இருக்குன்னு நினச்சிக்கோங்களா. அந்த காமன் டேர்ம் எடுத்துடுங்க, காமன் டேர்ம் எடுத்துடுங்க. இங்கே என்ன இருக்குமா? எல்லோ பிங்க், அது ஐ ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிக்கோங்க. சம் எல்லோ இஸ் பிங்க்னா சொல்லலாம், சம் பிங்க் இஸ் எல்லோன்னா சொல்லலாம். அதுதான் ஆன்சர். சரியாமா? போத் ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் காமன் டேர்ம் ஆஸ் சப்ஜெக்டாக இருக்கும்போது என்ன செய்றீங்கன்னா we do have a conclusion ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? based on 6 rules. அது இமீடியட் இன்ஃபரன்சஸ் அப்ளை பண்ணிட்டு ஒன்று ஏவா ஐவா கன்வெர்ட் பண்ணிட்டு ஐ பிளஸ் ஏ ஐயா எழுதணும். அதனால இது மாதிரி இருக்கும் போதெல்லாம் என்ன செய்யலாம்? போத் ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் காமன் டேர்ம் ஆஸ் சப்ஜெக்ட்னா காமன் டேர்மை எடுத்துடுங்க. இங்கே இருக்கிறது என்ன இருக்கோ ப்ரெடிகேட்டில் ரெண்டு தனித்தனியாக இருக்கு இல்லையா? எல்லோ அண்ட் பிங்க். இதுவே ஐ ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுறீங்க. சம் எல்லோ இஸ் பிங்க் ஆர் சம் பிங்க் இஸ் எல்லோ. அவ்வளோதான். புரியுதாமா? ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, ஆல் ஆரஞ்ச் இஸ் இண்டிகோ, ஆல் வயலட் இஸ் இண்டிகோ. You will never get a conclusion based on 6 rules. எதனாலமா? all orange is indigo, proper alignment கிடையாது. proper alignment செய்யணும்னா என்ன செய்யணும்? A has to be converted into I statement. A ஐவா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப என்ன ஆயிடுமா? some indigo is violet. இப்போ பாருங்க, it's been properly aligned. but A plus I என்னமா? no conclusion. A plus I னாவே no conclusion. so both A statements common term as predicate எப்பத்துக்குமே உங்களுக்கு conclusion வராது. அந்த 6 ரூல் பேஸ் பண்ணிட்டு. அதே both A statements common term as subject னா என்ன இருக்கு? உங்களுக்கு we do have a conclusion. we do have a conclusion. both A statements common term as predicate னா என்ன? உங்களுக்கு எப்பத்துக்குமே conclusion வராது. அந்த 6 rules பேஸ் பண்ணிட்டு both A statements common term as subject னா we do have a conclusion. subject னாவே common term என்ன செய்யணுமா? அது எடுத்துடணும். இது ஐ ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் எடுத்துறீங்க. சம் எல்லோ இஸ் பிங்க், சம் பிங்க் இஸ் எல்லோன்ட்டு ஐ ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிடுறீங்க. அதே இது மாதிரி இருக்கும்போது யூ won't be getting any conclusion based on 6 rules. சரியாம்மா? பாருங்க, இங்கே ஏ அண்ட் ஐ ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லையா? காமன் டேர்ம் ஆஸ் ப்ரெடிகேட். இது நம்ம ப்ராப்பர் அலைன்மெண்ட் செய்யணுமா? என்ன செய்யணும்? A can be converted into I, but A convert பண்ண ஐயா என்ன ஆயிடுமா? I plus I என்னாவே no conclusion. நீங்க ப்ராப்பர் அலைன்மெண்ட் பண்ணாலும் no conclusion தான் வரும். இதை எடுத்துன்னு போயிட்டு கீழே போட்டு all K is Y where some Y is K ன்னு மாத்திடலாம். but I plus I gives no conclusion இல்லையா? I plus I gives no conclusion. இங்க நீங்க some Q is Y where some Y is Q கூட மாத்தலாம். but again A plus I என்னமா? no conclusion. A plus I என்ன? no conclusion. இது பேஸ் பண்ணி என்ன சொல்லலாம் தெரியுமா? போத் ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் இல்லை ஏ அண்ட் ஐ காம்பினேஷனில் இருந்தாலும் காமன் டேர்ம் ப்ரெடிகேட்டாக வரும்போது உங்களுக்கு 6 ரூல்ஸ் பேஸ் பண்ணி எப்போத்துக்குமே கன்க்ளூஷன் வராது. அது மட்டும் எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க, ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க மைண்டில். எதனாலன்னா இது மாதிரி கொஸ்டின் கேட்ட உடனே ஆன்சர் சொல்லிடலாம். போத் ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் காமன் டேர்ம் ஆஸ் ப்ரெடிகேட் or both A and I statements or I and A statements common term as predicate, you will never get a conclusion based on 6 rules. அதே both A statements or A and I statements or I and A statements common term as subject, we do have a conclusion. இதுதான் மைண்டில் வச்சுட்டீங்கன்னாவே எப்பத்துக்குமே மறக்காம ஈஸியாக நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். பாருங்க, இங்கே அடுத்தது 65. some P is Z, all P is E. காமன் டேர்ம் என்னமா? சப்ஜெக்ட். காமன் டேர்ம் என்ன? சப்ஜெக்ட். ஸோ எப்படி வரும் பாருங்க, ஆல் சம் பி இஸ் ஜெட் என்னவே என்ன செய்யணுமா? சம் ஜெட் இஸ் பி.
we need to make proper alignment. Proper alignment கிடையாது. common term இருக்கு. proper alignment என்ன எப்படி common term இருக்கணும். அந்த common term எப்படி இருக்கணும்? predicate of the first statement and subject of the second statement. so அதனால subject of the second statement இருக்கு. predicate of the first statement எப்படி மாத்தலாம்? I can be converted into I. some z is p, all p is e. so it's been properly aligned. what is I plus a என்ன? I என்ன வரணுமா? some z is e. some z is e எப்படி எழுதலாமா? some e is z ன்னு கூட எழுதலாம். அதுதான் நான் சொல்லியிருக்கேன். காமன் டேர்ம் as சப்ஜெக்ட் வரும்போது இது எலிமினேட் பண்ணிட்டு டைரக்டா நீங்க ஐ ஸ்டேட்மெண்ட் எழுதிடுங்க. some z is i e எழுதலாம், some e is z எழுதலாம். அப்படிதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். some yellow is pink, some pink is yellow. புரியுதாமா? so both a statements அண்ணா இருக்கலாம், a and i combination இருக்கலாம். காமன் டேர்ம் சப்ஜெக்டா வருந்தா we do have a conclusion. அது மாதிரி இருக்கும்போது அந்த காமன் டேர்ம் எடுத்துட்டு ப்ரெடிகேட்ல என்ன இருக்கோ அது ரெண்டுத்தையும் ஐ ஸ்டேட்மெண்ட்டா நீங்க எழுதுறீங்க. some z is e வா எழுதலாம், some e is z ஆ எழுதலாம். இங்க கூட some yellow is pink ஆ எழுதலாம், some pink is yellow ஆ எழுதலாம். கிளியராமா? இங்க பாருங்க i and a statements காமன் டேர்ம் என்ன வந்திருக்குமா? ப்ரெடிகேட் வந்தாவே both a statements இருந்தாலும் a and i காம்பினேஷன்ல இருந்தாலும் காமன் டேர்ம் ப்ரெடிகேட்டா வந்தா you will never get a conclusion based on 6 rules. அந்த 6 rules பேஸ் பண்ணிட்டு நமக்கு conclusion வராது. எதனால வராது? இது இன்னும் காமன் டேர்ம் இருக்கு. எப்படி இருக்கணும்? predicate of the first statement and subject of the second statement. இது சப்ஜெக்ட்டை மாத்தினாவே என்ன ஆயிடும்? I statement ஆயிடும். both I statements you won't be getting any conclusion. I plus I gives no conclusion. இல்லையா? என்ன ரூல்ஸ் இருக்குமா? 6 ரூல் தான். என்ன ரூல்? a plus a plus e, I plus a, I plus e, e plus a, o star, e plus I, o star என்ன? o reverse. புரியுதாமா? அடுத்தது பார்க்கலாமா? 67 all gold is silver, all gold is black. பார்த்தாவே என்னமா ஆன்சர் சொல்லலாம்? some silver is black or some black is silver. எது சொன்னாலும் ஆன்சர் தான், ரைட் தான். ஏன்னா I can be converted into I. both a statements common term as subject we do have a conclusion based on 6 rules. புரியுதாமா? some silver is black or some black is silver டைரக்டா சொல்லிடலாம். இல்லையா? எப்படி சால்வ் பண்றதுன்னா all gold is silver can be converted as some silver is gold. so predicate of the first statement, subject of the second statement, which will be eliminated. I plus a is I. You will be getting some silver is black or some black is silver. Now I can be converted into I. both a statements common term as predicate you will never get a conclusion. Now a can be converted into I. some white is gold but a plus I gives no conclusion. a plus I gives no conclusion. so அதனால ரெண்டு a statements common term predicate இருந்தா உங்களுக்கு based on 6 rules answer வராது, conclusion வராது. கடைசிலமா பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிடலாம். காமன் டேர்ம் என்ன? சப்ஜெக்ட் I and a statements. அப்ப என்ன வரும்மா? some small is big or some big is small. எப்படி போடலாம்னா some pen is small எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? some small is pen. so some small is big, some big is small ன்னு சொல்லிடலாம். புரிஞ்சதாமா? ரொம்ப ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா ரெண்டு a ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், இல்லைன்னா a and I காம்பினேஷன்ஸ் I and a or a and I காம்பினேஷன்ஸ்ல இருக்கும்போது காமன் டேர்ம் ப்ரெடிகேட்டா வந்தா நம்மளுக்கு கன்க்ளூஷன் கிடையாது based on 6 rules. அதே காமன் டேர்ம் சப்ஜெக்டா இருந்தா we do have a conclusion. அது மாதிரி வரும்போது என்ன செய்றீங்கன்னா இந்த சப்ஜெக்டா வரும்போது அந்த காமன் டேர்ம் எடுத்துட்டு ப்ரெடிகேட்ல என்ன ரெண்டு இருக்கோ அது ஐ ஸ்டேட்மெண்ட்டா நீங்க மாத்திடுறீங்க. டைரக்டா வந்துடும். உங்களுக்கு ப்ரெடிகேட்டா இருக்க ரெண்டுமே ஐ ஸ்டேட்மெண்ட்ல நீங்க மாத்திடுறீங்க. எப்படின்னா some small is big, some big is small. அதே மாதிரி இங்கே பாருங்க all gold is silver, all gold is black. எப்படி வரும்மா? some silver is black, some black is silver. அதுதான் ஆன்சர். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே p என்றது காமன் டேர்ம் சப்ஜெக்டா இருக்கு. some z is e, some e is z. காமன் டேர்ம் ப்ரெடிகேட்டா இருந்தா நோ கன்க்ளூஷன் ன்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்க கூட பாருங்க ப்ளூ இல்லையா? சோ என்ன வருமா? some black is brown, some brown is black. இங்க பாத்தீங்கன்னா some yellow is pink, some pink is yellow. இங்க பாத்தீங்கன்னா நோ கன்க்ளூஷன். ஏன்னா காமன் டேர்ம் ப்ரெடிகேட். அவ்வளவுதான். so both a statements or a and I statements common term as predicate you will never get a conclusion based on 6 rules.
எப்போதைக்குமே நம்மளுக்கு கன்க்ளூஷன் வராது 6 ரூல்ஸ் பேஸ் பண்ணிட்டு. அதே காமன் டேர்ம் சப்ஜெக்டாக இருந்தால் நம்மளுக்கு கன்க்ளூஷன் இருக்குது. அது மாதிரி இருக்கும்போது என்ன செய்றீங்க, அந்த காமன் டேர்ம் எடுத்துடுறீங்க சப்ஜெக்டில் இருக்கிறது, ப்ரெடிகேட்டில் என்ன இருக்கோ அது ஐ ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் மாற்றிடுறீங்க. சம் ஸ்மால் இஸ் பிக் ஆர் சம் பிக் இஸ் ஸ்மால். இதே மாதிரி தான் மிச்சம் எல்லாத்துக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஏற்கனவே நம்ம என்ன போட்டிருக்கோம் பாருங்க. 13th கொஸ்டின் என்ன இருக்குமா, 13th ஒரு வாட்டி பாருங்க. all y is z, all m is z. Both A statements common term predicate, you will never get a conclusion, ruled out இல்லையா. 14th question வாங்க. all k is z, all k is r, common term என்ன இருக்குமா, subject எடுத்துடுங்க. அப்ப என்ன வரணும், some g is r or some r is g, ஏதாவது கூட சொல்லலாம் இல்லையா. 14th. 21 வாங்க. 21 all w is k, all p is k. both statements A statements common term என்ன இருக்குமா, predicate இருக்கு. அப்ப என்ன வரும், conclusion வராது, ruled out. 21 conclusion கிடையாது based on 6 rules. 23 all yellow is red, all yellow is pink. 23 common term என்னமா, subject based on 6 rules வருமா, yes. என்ன வருமா, some red is pink இல்லனா some pink is red ன்னு சொல்றீங்க இல்லையா. 34 வாங்க. all green is red, all yellow is red, common term as predicate, you will never get a conclusion based on 6 rules. conclusion வராது, r rule base பண்ணிட்டு ஆயிடுச்சிடலாம் அது இல்லையா. கடைசி என்ன இருக்குமா, 35 all pink is purple, all pink is orange, common term as subject. so pink எடுத்துடுங்க. என்ன வரும் I statementனா, some purple is orange, some orange is purple. புரியுதா. both A statements and A and I combinations இதெல்லாம் இருக்கும்போது ஒரே மாதிரி ரூல் தான் வரும். காமன் டேர்ம் ப்ரெடிகேட்டாக இருந்தால் நம்மளுக்கு கன்க்ளூஷன் கிடையாது, ஆர் ரூல் பேஸ் பண்ணிட்டு. அதே காமன் டேர்ம் சப்ஜெக்டாக இருந்தால் அந்த காமன் டேர்மே நம்ம எடுத்துகிட்டு ஐ ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிடுறீங்க, ப்ரெடிகேட்டில் என்ன இருந்தால் அதுதான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் நான் இன்னொன்று சொல்லியிருக்கேன், ஐஇஏ ரூல் எதெல்லாம் நம்ம கன்வெர்ட் பண்ணணும், எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுன்ட்டு அது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். புரியுதாமா, இது வரலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா திருப்பி ஒரு வாட்டி எல்லாம் ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க, நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறதுன்னு. ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த அனலிட்டிக்கல் மெத்தட், உங்களுக்கு மிராக்கிள்ஸ் கொடுக்கும் எக்ஸாமில். உண்மையாக சொல்கிறேன், பார்த்த உடனே ஆன்சர் சொல்கிற மாதிரி அவ்வளோ நல்லா கற்றுக்கலாம். இனிஷியலாக தான் முதல்ல தான் நீங்கள் கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், கொஞ்சம் ஜாஸ்தியாக டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். பட் நான் டீட்டெயிலாக ரூல் பை ரூல் எங்கெல்லாம் என்ன எல்லாம் தேவையோ எல்லாமே நான் உங்களுக்கு மைன்யூட்டாக நான் சொல்லிட்டு இருக்கேன். 1 by 1 நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே நான் சொல்கிறது ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, சரிங்களாம்மா.